Okay, coming to the diagrammatic explanation. இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம், மல்டிப்ளேயர்னா என்ன. ஸோ இதோட calculation பார்த்தோம். ஸோ now let's see the diagram. Okay, what this diagram says is, யூஸ்வலாக அவன் என்ன அசியூம் பண்ணுறான்னா 500 இஸ் யோர் இன்கம். ஸோ இன்கம் 500 சொல்லும், உன்னோட கன்சம்ஷனும் 500. நம்ம க்ளீனாக பார்த்தோம், இன்கம் ரெண்டு விஷயமாக யூஸ் பண்ணலாம், கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட அசம்ஷனில் 500 இன்கம் எடுத்திருக்காங்க. ஸோ 500 இன்கம்னா உன்னோட கன்சம்ஷனும் 500 ஈக்குவலாக கன்சியூம் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஈக்குவலிபிரியம், அதுதான் ஏ. ஓகேவா? அப்போ பி பாயிண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, வென் த இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீசஸ் யோர் நேஷ்னல் இன்கம் சேஞ்சஸ்ன்னு சொன்னோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்டிப்ளேயர்னால் என்ன, சேஞ்ச் இன் நேஷ்னல் இன்கம் பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே 1000 போக சொல்லும், உன்னோட கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அண்ட் வென் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கோயிங் டு C + 100 சொல்ல 1000 வரும், C + 110 சொல்ல 1050 வரும். அப்போது ABC அந்த ரெட் லைன் வந்துட்டு ஆக்சுவலாக C கிட்ட டச் ஆகி வரணும், பட் தே ஆர் கிவன் அப் சைடு. ஓகே, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ ABC என்ன சொல்லுதுன்னா, இங்கே இந்த டயக்ராம் என்ன சிம்பிளாக சொல்லுதுன்னா, இந்த 45 டிகிரி வந்துட்டு ஏ பாயிண்ட்டில் ரியல் இன்கம் இஸ் யோ 500. ஓகேவா? ரியல் இன்கம்னா என்ன சார் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல C is equal to 100 + 0y. இப்போது ரியல் இன்கம் இஸ் 500. அப்போது C is equal to 100 + 0.8y. y இடத்துல 500 போட்டோம்னா 500 × 80% is 400. 400 + 100 is 500. 400 + 100 is, திருப்பியும் சொல்கிற பாருங்கள், C is equal to 100 + 0.8y. y-ன்றது 500. ஸோ 500 × 80% is 400. 400 + 100 is 500. ஸோ ஏன்றது 500 பாயிண்ட். ஓகேவா? 500 பாயிண்ட்ஸில் நிற்கிது அப்படின்னா என்னென்னா C is equal to y. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல தான் when இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்க்ரீஸிங். சார் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, இங்கே ஒத்துக்கிற C is equal to இல்லை, C +லாம் இல்லை, இது C = தப்பாக கொடுத்துருக்காங்க. C is equal to 100 + 0y. ஓகேவா? தப்பாக கொடுத்துருக்காங்க. வி ஆர் டு வைப் இட் அவுட். இது ப்ளஸ்ஸுக்கு பதிலாக ஈக்குவலாக போகணும். இந்த இடத்துல மேலே இருக்கிறது C + 100. இந்த ப்ளூ லைன் இருக்குங்களா, this B பாயிண்ட் இருக்குங்க, அது வந்துட்டு C + 100. அந்த மேலே இருக்கிற பாயிண்ட் C பாயிண்ட் இஸ் யோர் C + 110. Okay, that is what it is. What this diagram simply says is, when your investment is increasing, definitely national income also will be increasing. So what formula is very basic for this one na, y is equal to C + I. புரியுதா? Okay, so coming to this one, working of multipliers. First of all, what is multiplier? The change in national income because of change in investment. So before going to this one, இந்த ஒரே ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். What he is saying is, 100 rupees government is going to invest. Okay, let me read so that you will understand. Suppose the government undertakes investment expenditure equals to rupees 100 crores on some public works by way of wages, price of materials. Thus income of the laborers and suppliers of material increases rupees 100. அப்படி என்ன சொல்கிறான்னா, இப்போ கவர்மெண்ட் ஏதோ ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, when the government is increasing 100 crores, ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளேயரில் வாட் இஸ் ட்ரைங் டு சே இஸ் தட் 100 crores வந்துட்டு கவர்மெண்ட் கோயிங் டு இன்வெஸ்ட். ஒரு ரோடு மெட்டீரியல் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாம்பிள் ரோடு போட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோடு போகிறதுக்கு என்ன மெட்டீரியல்லாம் தேவையோ 100 crores ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, 100 crores ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 100 crores என்ன தேவை, தார், அப்புறம் இந்த மிஷின்ஸு எல்லாமே தேவையில்ல. அப்போ அவங்களுக்கு பே பண்ணல. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இந்த 100 crores இன்வெஸ்ட் பண்ணுறதுனா என்னென்னா, அந்த 100 crores இன்னொருத்தனுக்கு போகுது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பேசிக் புரிஞ்சால் வேண்டி தான் உனக்கு இது புரியும். ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளேயர்னால் என்ன, இந்த எக்ஸாம்பிள்னா 100 crores கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்வெஸ்ட்னால் என்ன, இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து வாங்க போகிறான், ரோடு போட போகிறோம். அப்போ அந்த 100 crores ரோடு போகிறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போகும் அந்த காசு. அப்போ இன்னொருத்தர்கிட்ட போதில் அந்த கான்செப்ட் உனக்கு புரியணும். ஓகேவா? அப்புறமா ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் த பேப்பர் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஒர்க்கிங் ஆஃப். நான் ஒரு வாட்டி போட்டு காமிச்சேன்னா, இட் இஸ் வெரி ஈஸி. பார்க்க தான் இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ டஃப்பாலாம் எதுவும் இல்லை. இட்ஸ் வெரி வெரி ஈஸி கான்செப்ட். ஓகே, ஸோ அதில் 2 டைப் ஆஃப் கேம் டு நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ அதில் 2 டைப் ஆஃப் மல்டிப்ளேயர் இருக்குது. வாட் ஆர் த டைப்ஸ்னால், பாசிட்டிவ் மல்டிப்ளேயர் அண்ட் நெகட்டிவ் மல்டிப்ளேயர். ஓகே, ஸோ பாசிட்டிவ் மல்டிப்ளேயர்னால் என்ன சார், இனிஷியலாக நான் ஒரு அமௌண்ட்டு போடுறேன் அப்படின்னா, எனக்கு இன்கம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் கெட் அ கிரேட்டர் இன்கம். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் அதை நெகட்டிவ்னா என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் இன்கம் வந்துட்டு ஜாஸ்தி வராது,
ஓரளவுக்கு கம்மியாக தான் வரும், ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாசிட்டிவ் மல்டிப்ளையர் நெகட்டிவ் மல்டிப்ளையர் என்னென்னா ஸ்மால் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வில் ரிசல்ட் இன் மோர் இன்க்ரீஸ் இன் income. அதே மாதிரி நெகட்டிவ் வந்துட்டு a small change in the investment will not increase that level of income is called negative multiplier. Both are multipliers, but you have to understand a small increase in the investment will have more change in income. Negative multiplier a small change in investment will not have that much effect in increase in the income. Okay va? Okay. Okay guys, now what we are going to see is working of multiplier. Sir, working of multiplier அப்படின்னா என்ன? Multiplierனா என்ன? Change in income due to change in investment. What is the formula for multiplier? K is equal to 1 by 1 minus MPC. Okay வா? K is equal to 1 by 1 minus MPC. சலோ ஒரு டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு 100 crores இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா தே ஆர் டூயிங் சம் ப்ராஜெக்ட் ஒர்க். ஓகேவா? அந்த 100 crores ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக பண்ணுறாங்க? 100 crores ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரோடு போகிறாங்க. ஐ வில் கிவ் அன் எக்ஸாம்பிள். ஓகே, சே தட் தே ஆர் கோயிங் டு லே த ரோட்ஸ். ரோடு போகிறாங்க அப்படின்னா, ஓகே ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ரோடு போகிறாங்க அப்படின்னா சார் தே ஹேவ் டு பர்ச்சேஸ் தார், தே ஹேவ் டு பர்ச்சேஸ் த மிஷின்ஸ், தே ஹேவ் டு பே ஃபார் த லேபர்ஸ். அப்போது அந்த 100 crores யாருக்கோ ஒருத்தர் கொடுத்தா தான் ரோடு போட முடியும். அப்போ அது யாருக்கோ கொடுக்குறாங்கல்ல, 100 crores யாருக்கு போகும்? லேபருக்கு அந்த மெட்டீரியல் கொடுக்குறவங்களுக்கு போகும், லேபர்ஸ்க்கு போகும். ஸோ 100 crores யாருக்கோ போகுது. ஓகேவா? அப்போ அந்த 100 crores யாருக்கோ போக சொல்லும். இங்கே வந்துட்டு எம்பிசி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்கிட்டேருந்து 100 crores போகுதுன்னா யார்கிட்ட அந்த 100 crores போதோ அவங்க 100 crores ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அதில் 80% பண்ணுவாங்க. ஏன்னா 80% பண்ணுவாங்க. அதுதான் எம்பிசி இஸ் ஈக்குவல் டு 0.8ன்னு உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ எந்த பேஜ் நம்பர்னால் பேஜ் நம்பர் 66 and 67 அதை கொடுத்துருங்க. கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ 0.8 கொடுத்துருக்காங்க எம்பிசி. அப்போ நம்மளுக்கு மல்டிப்ளையர் ஃபார்முலா தெரியும். மல்டிப்ளையர் ஃபார்முலா என்ன? K is equal to 1 by 1 minus MPC. ஸோ that is equal to 1 by 1 minus 0.8. that is equal to 1 by 1 minus 0.8 is 0.2. அப்போ 0.2 1s are 0. இப்போ 1 வரதுக்கு என்ன? 0.2 1s are into 5 தான் 1 வரும். அப்போ 5 times. அப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த 100 இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, இன்ட்டு 5 பார்த்து எவ்வளோ வரும்? 500 crores வரைக்கும் திஸ் இன்கம் வில் பி மல்டிப்ளைட். 500 crores வரைக்கும் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி மல்டிப்ளைட். இப்போது இந்த 100 வந்துட்டு 80 ஆகும். இன்னொருத்தங்கிட்ட போஸ்டில் 80 அவன் ஸ்பெண்ட் பண்ணுவான், 20 அவன் வச்சுக்குவான். அவங்ககிட்டருந்து 80 போஸ்டில் இன்னொருத்தருக்கு போவான்ல, அவன் 64, அதில் 80% அவன் வச்சுக்குவான், 80% ஸ்பெண்ட் பண்ணுவான், 20 வச்சுக்குவான். அவங்ககிட்ட இன்னொருத்தங்கிட்ட போவான், அப்போ அவன் 80% யூஸ் பண்ணுவான், 20% வச்சுக்குவான். அவங்ககிட்ட இன்னொருத்தங்கிட்ட போவான், அப்போ 40% ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, 40.96 and remaining you will keep. ஸோ ஒருத்தர்கிட்டையும் போஸ்டிலோ தே வில் கன்சியூம் 80%, 20% தே வில் சேவ். இதுதான் கான்செப்ட். அப்போ 100லேருந்து 80 ஆகும், 80லேருந்து 64. இப்போ பாரு 100 வந்துட்டு கவர்மெண்ட் இருக்குது, அதுலேருந்து ஏ கிட்ட போனால் 80, அதுக்கிட்டேருந்து பி கிட்ட போனால் 64. அப்படின்னா என்ன? 80லேருந்து 64, 100லேருந்து 80 போகுதுன்னா அவங்ககிட்ட 100 போகுது, பட் 80 ஸ்பெண்ட் பண்ணுறான், 20 அவன் வச்சுக்கிறான். இன்னொருத்த சி பர்சன்கிட்ட 80 போகுது, அவன் 80 ஸ்பெண்ட் பண்ணல, 16 வச்சுக்க 64 ஸ்பெண்ட் பண்ணுறான். அப்போது ரிமைனிங் வச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ண 80%. சார் இது எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா அதுதான் கே ஃபார்முலா. K is equal to 1 by 1 minus C-னா அப்போ 5 times வருது. அப்போ இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 100. அப்போ நீ பண்ணிகிட்டே வந்து நினச்சி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பண்ணல, நான் பண்ணியிருக்கேன். 64 into 80%, 51 into 80%, 40.96 into 80%. அப்போ எல்லாத்துக்கும் நான் 80% போட்டால் லாஸ்ட்டாக 2.5, அதுக்கு மேலேயும் போடலாம். போட்டே இருந்தால் லாஸ்ட்டாக எல்லாமே ஆட் பண்ணால் உனக்கு கரெக்டாக 500 crores வரும். ஓகேவா? 500 crores இஸ் யோர். இந்த 100 crores-ஐ நம்ம எந்த அளவுக்கு மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம்னா மேக்ஸிமம் 500 crores பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட், வேறு எதுவுமே இல்லை. அதுதான் உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்கோன்னா டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு 100. அந்த 100லேருந்து 0.8னா என்ன? 80%. 100 + 0.80 அப்படி 0.8னா 80%. அதுலேருந்து 80%, அதுலேருந்து இப்போ 0.8 to the power of 1, 0.8 to the power of 2னா என்ன? 64, 0.8 to the power of 3னா அப்போ அதுலேருந்து எது எடுக்கிறோமோ அதுலேருந்து 80%. அதுதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த இதுக்கு அவன் உங்களை எப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான் பாரு, தேவையே இல்லை. கான்செப்ட் இதுதான். கான்செப்ட் என்ன?
100 crores போடுறேன், அதில் இன்ட்டு 5. சார் இன்ட்டு 5 எப்படி வந்துச்சுன்னா k is equal to 1/1 - 3 அப்படி போட்டால் 5 டைம்ஸ் வருது. அப்போ 100 × 5 என்ன 500. இப்போ மேக்ஸிமம் என்ன நம்ம கண்ணு மூணு சொல்லலாம். ஸோ 1/1 நம்மளுக்கு MPC தெரிஞ்சாவே சொல்லிடலாம் எவ்வளோ வாட்டி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மல்டிப்ளை பண்ணலான்ட்டு. அப்போ 80% 80% 80% 80% வில் மேக் அது 80% 80% போயிட்டே இருந்தால் லாஸ்ட்டில் ஒரு கட்டத்தில் உனக்கு பாயிண்டில் வரும். அப்போ அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாமே ஆட் பண்ணால் 500 crores வரும். அப்போ 100 crores எத்தனை வாட்டி மல்டிப்ளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னா till 500 crores. ஓகேவா? அதுதான் அவனோட டெக்ஸ்ட் புக்கில் 100 + 0.8 என்ன வரும்? 80 வரும். அப்போது 100 + 0.8 to the power of 2 என்ன வரும்? 64 வரும். 100 + 0.8 to the power of 3 னா 51.2 வரும். So this will reduce. Okay, that's it about your working of multiply, guys. Classification of multiplier. To understand what exactly is classification of multiplier, you need to understand what is the meaning of multiplier. Multiplier means change in income because of change in investment. Income change ஆகுது எதுக்காகனா இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. புரியுதா? ஸோ income is changing because of change in investment. That is what your multiplier says. Okay, here there are two types, which is your static multiplier and dynamic multiplier. When there is a time lag between your income and investment, இன்னைக்கு இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, அதனால் இன்கம் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது. டக்குன்னு இப்போ சேஞ்ச் ஆகுது இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இன்கம் இஸ் ஆல்சோ சேஞ்சிங். அந்த டைம் கேப் இல்லை அப்படின்னா இட் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர். இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, அதனால் இன்கம் கொஞ்ச நாள் பார்த்து சேஞ்ச் ஆகுதுன்னா டைனாமிக் மல்டிப்ளையர். ரொம்ப சிம்பிள்டா. ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர்னால் இன்கம் சேஞ்ச் ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, அதனால் இன்கம் இப்பயே சேஞ்ச் சைமல்டேனியஸாக இருக்குது. ஓகே, when there is no time gap between your investment change and the income change, that is called static multiplier. When there is a time gap or time lag between your investment change and income change, definitely that is called dynamic multiplier. So static multiplier is also called, அது கொடுத்துருக்கான் பாருங்கள், simultaneous multiplier, timeless multiplier and logical multiplier. ஓகேவா? இது சேஞ்ச் ஆகிறதுனால அதுவும் சேஞ்ச் ஆகுதுன்ற மாதிரி தான் ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக், லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர். ஸோ லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர்னால் என்னென்னா வை மல்டிப்ளையர் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்றது தான் லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர். பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டேட்ஸ். ஃபஸ்ட் ஒன், பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டேட்ஸ். உங்கள்கிட்ட இதுக்கு முன்னே ஏதோ கடன் பே பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற காசு நீ கடத்துக்கு பே பண்ணிவிடும். உங்கள்கிட்ட இருக்கிற காசு கம்மியாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற காசு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஒன். பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டேட்ஸ்னால் உன்னோட இதுக்கு முன்னாடி வாங்கின கடத்தெல்லாம் கொடுக்க சொல்லும், உங்கள்கிட்ட இருக்கிற காசு கம்மியாகும். உங்கள்கிட்ட இருக்கிற காசு கம்மியாக சொல்லும், இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியாது. சரி, நெக்ஸ்ட் ஒன், பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த். அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற லேண்ட் ஏதோ வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே லேண்ட் பில்டிங்லாம் வாங்கினா என்ன ஆகும்னா, இப்போ நீ ஒருத்தர்கிட்ட லேண்ட் வாங்கின அப்படின்னா அவங்ககிட்ட காசு கொடுத்துருவேன். அவன் என்ன பண்ணுவான், சப்போஸ் நீ ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கினா அவன் என்ன பண்ண இன்னொரு இடத்துல அந்த காசை வச்சு பில்டிங் வாங்க போகும். அப்போ பில்டிங்காக வாங்கியிருந்தா இட்ஸ் ஒன்லி த மனி வில் பி ஃப்ளோயிங் ஃப்ரம் 1% to 100%. கன்சம்ஷன் ஒரு கான்செப்டே வராது. அப்போ பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஒரு பிஸ்னஸில் போட்டு மல்டிப்ளை ஒருத்தங்கிட்ட போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு அந்த கன்சம்ஷன் மூலியமாகவே போகணும். ஓகேவா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால திஸ் வில் நாட் பி மல்டிப்ளை. ஓகே, ஒருத்தங்கிட்ட என்கிட்ட இருந்து அவங்ககிட்ட போவோம், ஒரு ரியல் எஸ்டேட்லேருந்து இன்னொரு ரியல் எஸ்டேட் போவோம், அப்போ ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் போயிட்டு இருக்கும். தட் இஸ் கால், okay, that is what it is, purchase of existing wealth வாங்க சொல்ல money will be moved from one person to other person, but it will not be circulated among people and it will never enter into the consumption field. When it is not entering into consumption field, the investment will not work. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர்னா என்ன, ஒரு இடத்துல காசு போடுறோம், அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காசு போவோம், அது கன்சம்ஷன் மூலியமாகவே போயிட்டே இருக்கணும். நம்ம இங்கே பார்த்தோம் அது எப்படின்ட்டு, புரியுதா? நம்ம என்ன பார்த்தோம், 100 80%, 80 40, 64 80%, 51 அப்படி போயிட்டே இருக்குல்ல, அது மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகேவா? கமிங் நெக்ஸ்ட் ஒன், இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். when you are importing the goods and services, money is going out of the country. The money is going out of the country, returns வரமான்னு தெரியாது. ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னா தெர் இஸ் லெஸ் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்டிங். ஓகே, நம்மளுக்கு ஏதோ இம்போர்ட் பண்ணுறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணுறோம், மணி இஸ் ஃப்ளோயிங், வெளியே மணி காசு எல்லாமே வெளியே போகுது. பட் அந்த மணி வெளியே போகுது, உள்ளே வருமா, கண்ட்ரி உள்ளே வரோமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். வந்தால் வரலாம், வராங்காட்டி அங்கேயே கூட சர்க்குலேட் ஆகலாம். ஸோ அங்கேயே சர்க்குலேட் ஆனால் நம்மளுக்கு அது திருப்பியாக எடுத்துன்னு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண முடியாது. ஸோ வேறு கண்ட்ரியில் இருக்கனால there are chances that it will come. When it is coming we can put, if not we cannot be able to invest. Okay,
நெக்ஸ்ட் நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு மல்டிப்ளேயருக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். மல்டிப்ளேயரோட அசம்ஷன் பார்க்க சொல்ல வி குட் ஹவ் சீன் எந்த பாயிண்ட் நான் காமிச்சிடுறேன் ஸோ தட் யூ வில் நாட் சே நோ. ஓகே, 6th பாயிண்ட் பாருங்கள். கன்சூமர் கூட்ஸ் அவைலபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி எஃபெக்டிவ் டிமாண்ட் ஃபார்முலா அப்படின்னா, கூட்ஸை வந்துட்டு கரெக்டாக சப்ளை பண்ணுவாங்க. எந்த டைமில் வேணுமோ அந்த டைமில் கரெக்டாக சப்ளை பண்ணியிருக்கணும். அதுதான் ஒரு அசம்ஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணணும். எதுக்காக? டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி. சில டைமில் டிமாண்ட் ஜாஸ்தியாகிடும், டிமாண்டு ஜாஸ்தியாகிடுது சப்ளையோடும். எக்ஸாம்பிள், 5 கார் தான் இருக்குன்னா நீ 10 கார் கேட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்? இருக்கிறதே 5 கார் தான். ஆனால் நீ இருக்கிறதே 5 கார் தான், நீ 10 கார் கேட்குறேன்னா அப்போ 10 பேருக்கு கார் கிடைக்கும், 5 பேருக்கு தான் கிடைக்கும். அப்போ என்னென்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளாக டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரைஸ், டிமாண்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஜாஸ்தியாக இருக்குது சொல்ல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இது மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக சொல்ல கன்சம்ஷனே வராது. கன்சம்ஷனே உள்ள கான்செப்ட்டில் வரலைன்னா மல்டிப்ளேயர்ன்ற ஒரு கான்செப்ட்டும் வராது. இப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்சம்ஷன் பண்ண மாட்டாங்க. கன்சம்ஷன் பண்ணலைன்னா அந்த 80% சொன்னால அது ஆகாது. அப்போ மல்டிப்ளை ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கன்சம்ஷன் கம்மி, ப்ரைஸ் ஜாஸ்தி சொல்ல கன்சம்ஷன் கம்மியாகிடும். ஸோ கன்சம்ஷன் கம்மியாக சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மல்டிப்ளேயர் கான்செப்டை இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஓகே, சரி. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், லாஸ்ட் ஒன். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னா என்னென்னா, under condition of full employment, this is almost fully employed, so additional investment will lead to inflation only rather than generation of additional real income. What they are saying is that everything will be employed. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்னா எல்லாமே எம்ப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அடிஷ்னல் எல்லாமே கரெக்டாக இருக்கும்டா, எல்லாமே கரெக்டாக இருக்குது சொல்லுவோம். இன்னும் அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ளேஷன் தான். சே எக்ஸாம்பிள், எல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்குது, டக்குன்னு ஓவராக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகும்? இன்வெஸ்ட் பண்ண சொல்ல இன்கம் ஜாஸ்தியாகும், இன்கம் ஜாஸ்தியாக சொல்ல பர்ச்சேசிங் பவர் ஜாஸ்தியாகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு செகண்ட் சாப்டர்லேயே தெரியும். ஓகேவா? 3rd சாப்டர் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்லேயே தெரியும். அப்படின்னா நான் எல்லாமே எதுவுமே ஐடியில் இருக்காது, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக சொல்லும். அந்த டைமில் நீ எக்ஸ்ட்ரா காசு கொடுத்த, எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா பிஸ்னஸ் கொஞ்சம் பெருசாகும். பிஸ்னஸ் கொஞ்சம் பெருசாக சொல்ல இன்கம் ஜாஸ்தி வரும். இன்கம் ஜாஸ்தி வர சொல்லும் என்னோடய ப்ரைஸ் ரைஸ் ஆகும். ப்ரைஸ் ரைஸ் ஆகும், கன்சம்ஷன் கம்மி வரும். என்னோடய மல்டிப்ளேயர் கான்செப்ட்டும் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ மல்டிப்ளேயர் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மல்டிப்ளேயர் என்ன பண்ணோன்னா, இட் இஸ் ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். கண்டிப்பாக மல்டிப்ளேயர் கரெக்டாக ஜாஸ்தியாக இருக்க சொல்லும், கண்டிப்பாக இன்கமும் ஜாஸ்தியாக இருக்கும். இன்கம் ஜாஸ்தியாக இருக்க சொல்லும், கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்க சொல்லும், கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் ஆகும். ஸோ மல்டிப்ளேயர் வச்சு இன்கமும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த ப்ரோசஸ் த்ரோஸ் லைவ் அண்ட் டிஃப்ரென்ஸஸ். ஆமாம், ட்ரேட் சைக்கிள் பற்றி தெரியும். மல்டிப்ளேயர் இருக்குது சொல்லுவோம். அப்போ பூம் பீரியடில் இருக்கும் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக அப்படி இருக்குன்னா, இன்னும் எவ்ரி திங் வில் பி கோயிங் பர்ஃபெக்ட். எல்லாமே கரெக்டாக போகுதுன்னா, மல்டிப்ளேயர் ஜாஸ்தியாக ஆகுதுன்னா மேபி அந்த ஸ்பீட் ஆஃப் மல்டிப்ளேயர் வச்சு வி கேன் நோ தட் வெதர் த பிஸ்னஸ் இன் நம்ம கண்ட்ரி வந்துட்டு பூம் பீரியடில் இருக்கா, ரிசெஷனில் இருக்கா, ரிக்கவரியில் இருக்கா, டிப்ரெஷனில் இருக்கா. மல்டிப்ளேயர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லி பூமில் இருக்கும், கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ரிசெஷன். இதுவுமே மல்டிப்ளேயரே இல்லைனா டிப்ரெஷன் தான். கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகுது திருப்பி. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆனால் ரிக்கவரி ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அந்த ஸ்பீடை வச்சு வி கேன் நோ தட் விச் பேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் வி ஆர் இன். ஓகே, இட் ஆல்சோ இட்ஸ் இன் பிரிங்கிங் த ஈக்குவாலிட்டி பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக மல்டிப்ளேயர்ன்றது என்ன, சேவ் பண்ணுறது பதிலாக யூ ஹேவ் டு இன்வெஸ்ட். ஸோ சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேவ் பண்ணால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப். மல்டிப்ளேயர் ஒரு இடத்துல நான் காசு போட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சேவ் பண்ணால் தான் அதை மல்டிப்ளேயர்ன்ற ஒரு விஷயமே நான் யோசிக்க முடியும். இதை கண்டிப்பாக நான் எவர் பி ஏபிள் டு திங்க் அபவுட் investment. Okay, coming to 4th point, helps in government. Multiplier will definitely help. When the investment is multiplied very fastly, government will think that ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக போகல அப்படின்னா they will find. ஸோ இந்த விஷயத்தினால தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளை ஆகலை, இந்த விஷயத்தினால தான் மேபி டேக்ஸ்னால தான் மல்டிப்ளையிங் அந்தோட எஃபெக்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இதை பண்ணால் மல்டிப்ளையிங் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ அதை வச்சு they will frame the budget and policy and all. Okay, coming to the last point, helps in reducing. மல்டிப்ளேயர் ஸ்பீடு வச்சுன்னு ஃபாஸ்ட்டாக இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. அப்போது நம்மளுக்கு ஸ்லோவாக இருக்க சொல்ல ஒரு ரீசன் தெரிஞ்சிடும், இது ஸ்லோவாக போய்ட்டுருக்கு. நம்மளுக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சாவே சொல்யூஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ when we know the problem, we will solve the problem also. அதுதான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. It helps to reduce unemployment and achieve full employment. இது வச்சு நம்ம we can understand that there is unemployment and we can also give a solution by attaining full employment. Okay,
kinds of multiplier, tax multiplier, employment multiplier, foreign trade multiplier, investment multiplier not required, and they are, it's just an information but you have to know. Okay, but classification கேட்டால் it should be static and dynamic. புரியுதாடா? டைப்ஸுக்கும் classification you have to be kindsன்னு கேட்டால் 2 marks இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் we lose. classification கேட்டால் it is staticனா there is no time gap. இங்கே dynamicனா there is time gap. Kinds of multiplier you have to write tax multiplier, employment multiplier, foreign trade multiplier, investment multiplier. Okay, coming to next concept, இதை நம்ம ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்துருவோம். மல்டிப்ளையர் ஆக்சிலரேஷன்லாம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். கன்சம்ஷன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் சேஞ்ச். ஆக்சிலரேட்டர்னால் என்னென்னா கேபிட்டல் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆகும். எதனாலனா உன்னோட கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆகுறதுனால. எக்ஸாம்பிள், நீ டிமாண்ட் பண்ணுறது ஒரு 10 கேஜி ரைஸ்னா ஓகே, அப்போ ஒரு மிஷின் வச்சு 10 கேஜி பண்ணலாம். 100 கேஜி பண்ணால் கண்டிப்பாக எனக்கு 10 மிஷின் வேணும். ஸோ 10 கேஜிக்கு ஒரு மிஷின் ஓகே. டக்குன்னு எனக்கு 100 கேஜி யாரோ டிமாண்ட் பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு மிஷினை வச்சு நான் டக்குன்னு பண்ண முடியாது. அப்போ எனக்கு 10 மிஷினை வச்சா தான் நான் 100 கேஜி பண்ண முடியும். ஸோ ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல்னால் என்னென்னா உன்னோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் சேஞ்ச். மிஷின் வாங்குறது ஜாஸ்தியாகும். எப்போனா உன்னோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக சொல்லலாம். அதுக்கு டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் சேஞ்ச் டியூ டு சேஞ்ச் இன் கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர். பாருங்கள், படிக்கிறோம், அதுதான் மீனிங். த ஒரிஜின் ஆஃப் ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல் கேன் பி ட்ரேஸ்ட் பேக் இன் த ரைட்டிங்ஸ் ஆஃப் Aftalation, Havtree and Bickerdike. However, the systematic development of the simple accelerator model was made by simple accelerator model was made by J.M. Clark. 1 mark guys, 1 mark. J.M. Clark in 1917. It was further developed by Hicks and Samuelson and Harrod in relation to the business cycle. Not required. Meaning, a given increase in the demand for the consumption goods in the economy generally leads to accelerated demand for machineries. அப்படின்னா என்னென்னா டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுனா, நார்மல் கூட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுனா உன்னோட மிஷினுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள், நான் ஒரு ஷூ ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன்னா ஷூக்கு டிமாண்ட் ஆச்சுன்னா ஷூ செய்கிற மிஷினுக்கும் டிமாண்ட் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆக்சிலரேட்டர், வேறு எதுவுமே இல்லைடா. நான் திருப்பியும் சொல்கிறேன், when you want to manufacture a shoe, when the shoe demand is increasing, definitely the machine which is preparing, which is manufacturing, which is doing shoes are required. அப்போது ஒரு ஷூ வாங்குறதுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஷூ செய்கிற மிஷினோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சொல்லும், அதுதான் கொடுத்துருக்கான் பாருங்கள். இன்க்ரீஸ் இன் கன்சூமர் டிமாண்டு, ஃபிலிம்ஸ் கெட் க்ளோஸ் டு ஃபில் கெப்பாசிட்டி, ஃபிலிம்ஸ் இன்வெஸ்ட் மீட் ரைசிங் டிமாண்ட். ஸோ இன்வெஸ்ட்னால் என்ன, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? கேபிட்டல் கூட்ஸ், அந்த மிஷினுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கில் என்ன போடுவாங்கன்னா, நான் எனக்கு ஷூ போட்டுக்குவேன், ஷூக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதனால நான் பண்ணுவேன், நான் மிஷின் வாங்கணும், அப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகணும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அங்கே பீட்டா ஆக்சிலரேட்டர் என்ன அங்கே என்ன கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளையர் இருக்கே, இங்கே ஆக்சிலரேட்டருக்கு பீட்டான்னு கொடுத்துருக்கான், பீட்டா சிம்பிள். ஓகே, தட் இஸ் லைக் கீழே மேலே ஐ டெல்டா ஐ கீழே டெல்டா சி. அப்படின்னா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால தான் உன்னோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆகும். அப்போ டிமாண்ட் நான் எப்படி சிம்பிளாக சொல்லுவேன், மிஷினரின் மேலே போட்டு கீழே டிமாண்ட் இன்க்ரீஸ், டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன் கூட்ஸ் இஸ் பீன் இன்க்ரீஸ்ட் ஸோ தட் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் மிஷினரிஸ் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். புரியல? கீழே கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக போயிடலாம்டா. ஓகே, நிறைய இப்போது சாப்பிட்றவங்க எல்லாமே நிறைய பேர் வெளியே வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்டு ஹோட்டலில் நிறைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நிறைய ஹோட்டல் ஓப்பன் பண்ணணும். அப்போ நிறைய ஹோட்டல் காசு போடணும். அப்போ கீழே கன்சம்ஷன் சாப்பிட்றோம்ல, அதோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆக சொல்லும், ஹோட்டலில் இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ எந்த இடத்துல ஒரு ரொம்ப ஹோட்டல் இருக்குன்னா அங்கே நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. இல்லை ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாக இருக்கும், இல்லை சாப்பிட்ற ஒரு ஃபுட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போது when your consumption expenditure increasing, definitely your capital expenditure also should increase. Okay, so delta I na enna change in investment outlays na என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர். சி 100 சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டெல்டா சினா சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டிமாண்ட். அப்போது 50 சேஞ்ச் ஆகுது கன்சம்ஷன்லாம், இன்வெஸ்ட்மெண்ட் 100 சேஞ்ச் ஆகுது. அப்போது 100/50 இஸ் 1/2, so 2. The accelerator explains the ratio of net change in investment to change in consumption. Investment change ஆகுது எதனாலனா கன்சம்ஷன் சேஞ்ச் ஆகுதுனால. ஓகே, சலோ. ஓகே, I think we can complete here now.
Okay guys, let's see you in another class.